2,00,000 ரொக்கம் வாங்கினீர்கள் என்றால் அது சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்காகவே அதே அளவு அபராதம் கட்ட வேண்டி வந்தால் ஆம். 2026 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி விதிகள் ரொக்க பரிவர்த்தனைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவது, டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது, பண பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. அதனால் இந்த விதிகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். செக்ஷன் 269 ரூபாய் 20,000க்கும் மேல் ரொக்கமாக கடன் அல்லது டெபாசிட் பெறக்கூடாது. மீறினால் முழு தொகைக்கும் சமமான அபராதம் கட்ட வேண்டும். செக்ஷன் 269 2,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் ஒரு நபரிடமிருந்து ஒரே பரிவர்த்தனைக்காக அல்லது ஒரே நிகழ்ச்சிக்காக ரொக்கம் பெறக்கூடாது. மீறினால் அதே அளவு அபராதம். செக்ஷன் 194 வங்கியிலிருந்து அதிக ரொக்கம் எடுக்கும் பொழுது 1 கோடி அல்லது 20 லட்சம் மேல் எடுத்தால் 2% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். 1 கோடி ரூபாய் என்பது ஐடிஆர் ஃபைல் செய்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஐடிஆர் ஃபைல் செய்யாதவர்கள் 20 லட்சத்திற்கு மேல் எடுத்தால் 2% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். வீடுகள் வாங்கும் பொழுது ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ். வீடுகள் வாங்கும் பொழுது ரூபாய் 20,000க்கும் மேல் ரொக்கமாக அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது. மொத்த பரிவர்த்தனையிலும் 2 லட்சத்திற்கு மிகாமல் ரொக்கம் தவிர்க்கப்பட வேண்டும். பேன் ரூல்ஸ். ரூபாய் 50,000க்கும் மேல் சில ரொக்க பரிவர்த்தனைகளில் பேன் கொடுப்பது மிகவும் கட்டாயம். ரூபாய் 50,000ற்கு மேல் சில ரொக்க பரிவர்த்தனைகளை நீங்கள் செய்யும் பொழுது பேன் எண்ணை கொடுப்பது அவசியம். இந்த விதிகள் எல்லாம் கொஞ்சம் கடினமாக தோன்றலாம், ஆனால் ஒரு எளிய உதாரணம் மூலம் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு அவசர தேவைக்காக உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் ரொக்கமா கடன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சாதாரணமா நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தானே இது. ஆமாமா. அப்புறம் ஒரு சில மாசங்கள் கழிச்சு அந்த பணத்தை ரொம்ப நேர்மையா அவருக்கு திருப்பியும் கொடுத்துடுறீங்க. சரி. பிரச்சனை முடிஞ்சது, எல்லாம் சுபமா முடிஞ்சதுன்னு நீங்க நிம்மதியா இருக்கும்போது திடீரென்னு வருமான வரித்துறையில இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. ஓ, அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க வாங்கி அந்த 50,000 ரூபாய்க்கு சரியா அதே 50,000 ரூபாய அபராதமா கட்டணும்னு எழுதிருக்கோம். அட, இதுதான் எனக்கு சுத்தமா புரியல. என்னோட சொந்த நண்பர்கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் வாங்கினதுக்கு அரசாங்கத்துக்கு நான் ஏன் 100% அபராதம் கட்டணும்? கேக்குறதுக்கு ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கற்பனை கதை மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் நீங்க எதிர்கொள்ள போற நிஜம். கண்டிப்பா. ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 முதல் முழுமையா அமலுக்கு வரவிருக்கிற புதிய நேரடி வரி சட்டம், அதாவது டைரக்ட் டாக்ஸ் கோட், அப்புறம் தற்போதைய வருமான வரி சட்டங்களோட ரொக்க பரிவர்த்தனை விதிகள், இத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஆமா, ஏன்னா நம்ம நோக்கம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. எந்த ஒரு தப்பும் செய்யாமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நீங்க அபராதமா இழந்துடக்கூடாது. அதனால உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பணத்தை அணுகிற முறையில அரசாங்கத்தோட பார்வையே இப்ப முற்றிலுமா மாறிடுச்சு. அதாவது ரொக்க பணம்னாலே ஒரு பிரச்சனைன்னு பாக்குறாங்களா? ஆமா, நாம காலங்காலமா ரொக்க பணத்தை, கையில இருக்கிற கேஷ ஒரு சுதந்திரத்தோட அடையாளமா தானே பாக்குறோம். கண்டிப்பா. என் பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் நோட் இருந்தா அது என்னோடது. அத நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணலான்னு தான் நீங்களும் நானும் நினைப்போம். ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொக்க பணம் அப்படிங்கிறது ஒரு தகவல் இருட்டு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாக் ஹோல். ஓஹோ, தகவல் இருட்டுனா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதானே? கரெக்ட். அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, அடுத்து யாருக்கிட்ட போகுதுங்கிற எந்த ஒரு டிஜிட்டல் தடமும் அதுல கிடையாது. அதனால கருப்பு பணம் அல்லது கணக்கில் வராத செல்வம் பொருளாதாரத்துக்குள்ள நுழைவதை தடுக்க இந்த மாதிரி ரொக்க பரிவர்த்தனைகளை சுத்தி ஒரு மாபெரும் கண்காணிப்பு வலையை அரசாங்கம் பின்னிருக்கு. அப்போ இந்த விதிகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? ஆமாமா, நிச்சயமா. சரி, அப்போ அந்த வலையோட முதல் கண்ணியிலிருந்தே ஆரம்பிப்போம். செக்ஷன் 269 பத்தி பேசுவோம். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, நண்பர்கிட்ட பணம் வாங்குற உதாரணம் தானே கைமாற்றா பணம் கேட்பாங்க. அதுதான் நடைமுறை. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா, சொத்து, முன்பணம், வைப்புத் தொகை அல்லது கடனா 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க ரொக்கமா வாங்கவே கூடாது. 20,000 ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாது. ஆனா அந்த விதியை மீறி 50,000 ரூபாய் வாங்கினதுக்காக வாங்கியவருக்கு அந்த முழு 50,000 ரூபாயும் அபராதமா விதிக்கப்படுது. ஆமா, 100% அபராதம். இங்கதான் எனக்கு ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. இப்போ கடன் குடுக்கிறவர்கிட்ட தானே பணம் இருக்கு. ஆமா. ஒருவேளை அந்த பணம் கருப்பு பணமாவே இருந்தாலும் கூட அந்த பணத்தை கொடுத்தவரை விட்டுட்டு அவசரத்துல கடனா வாங்குனாரே, அவரை ஏன் சட்டம் தண்டிக்குது? இது மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா நியாயமற்றதா தான் தோணும். ஆனா கருப்பு பணம் எப்படி அதிகாரப்பூர்வ பொருளாதாரத்துக்குள்ள, அதாவது சிஸ்டம்குள்ள நுழையுதுங்கிற மெக்கானிசம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ சட்டவிரோதமா பல லட்சங்களை ரொக்கமா சம்பாதிச்ச ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் அந்த பணத்தை நேரடியாக கொண்டு போய் அவர் பேங்க் அக்கவுண்ட்ல போட முடியுமா? முடியாது. போட்டா உடனே வருமான வரித்துறை கேள்வி கேட்பாங்களே. கரெக்ட். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட நண்பர்கள் அல்லது உறவினர்களை பிடிச்சு அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்து, நான் இவனுக்கு கடனா கொடுத்தேன், அவன் அதை திருப்பி கொடுத்தான்னு ஒரு போலியான கதையை உருவாக்குவாரு. ஆடா, அதாவது கணக்குல வராத பணத்தை உள்ள கொண்டு வர இந்த மாதிரி கடன் வாங்குறவங்களும் ஒரு நுழைவு வாயிலா பயன்படுத்துறாங்க. ஆமா, அவங்க மூலமா பணத்தை வெள்ளையாக்குறாங்க. எனக்கு இப்போ நல்லா புரியுது. இது எப்படின்னா, கரை படிஞ்ச ஒரு சட்டைய வச்சிருக்கிற ஒருத்தர் அத துவைக்கிறதுக்காக தன்னோட நண்பரோட வாஷிங் மிஷினை இரவலா வாங்குற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. இதுல கரைய உருவாக்குனவர் தப்பிச்சுக்கிறாரு, ஆனா உதவி செய்ய போய் அந்த வாஷிங் மிஷினை இரவலா கொடுத்து அந்த நண்பர் தான் மாட்டிக்கிறாரு இல்லையா? அதேதான். அரசாங்கத்துக்கு அந்த ரொக்க பணத்தோட உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால அந்த வாஷிங் மிஷினே முடக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியான வழி. ஓ, அதனாலதான் பணத்தை வாங்குறவர் மேல முழு அபராதத்தையும் போடுறாங்களா? ஆமா, பணத்தை பெறுபவர் மேல 100க்கு 100% அபராதத்தை சுமத்துறது மூலமா சமூகத்துல ஒரு மிகப்பெரிய உளவியல் தடையை அவங்க உருவாக்குறாங்க. சைக்கலாஜிக்கல் பேரியர். இனி யாராவது உங்ககிட்ட நான் உனக்கு ஒரு 50,000 ரூபாய் ரொக்கமா கடன் தரேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் உடனே ஐயோ வேண்டாம்பா, என முழு அபராதம் வரும், நீ பேங்க் மூலியமாமே அனுப்புன்னு சொல்லிடுவேன். பாத்தீங்களா, சட்டத்தை அமல்படுத்துற சுமைய பொதுமக்களோட தோள்கள்லயே அரசாங்கம் ரொம்ப சாதுரியமா ஏற்றி விடுது. இந்த விதிமுறையோட உண்மையான நோக்கமே ரொக்க பரிவர்த்தனைகளுக்கான வாசலை முற்றிலுமா மூடுறதுதான். சரி, மத்தவங்க கிட்ட கைமாற்றா பணம் வாங்குறதுல இவ்ளோ சிக்கல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வாசலை மூடிட்டாங்க. இப்போ இன்னொரு சூழ்நிலையை யோசிச்சு பார்ப்போம். சொல்லுங்க. செக்ஷன் 269 ST பத்தி பார்க்கலாம். நான் பல வருஷமா பயன்படுத்தின என்னோட பழைய காரை விற்க முடிவு பண்றேன். ஒரு பையர் வராரு, காரை பாக்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஓகே. நான் உடனே பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 லட்சம் ரூபாய ரொக்கமா என் கையில கொடுக்கறாரு. நானும் சந்தோஷமா காரோட சாவிய கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட சொந்த காரை நான் வித்து பணம் வாங்கினா யார் என்ன கேட்க போறாங்கன்னு நாம சாதாரணமா நினைப்போம். ஆனா அங்கேயும் ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கு. ஆமா, விதியின்படி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நாள்ல அல்லது ஒரு பரிவர்த்தனைக்காக 2 லட்சத்துக்கும் மேல ரொக்கமா பெறக்கூடாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். இத மீறினதுக்காக அந்த 2.5 லட்சம் ரூபாயும் எனக்கு அபராதமா விதிக்கப்படும்னு சட்டம் சொல்லுது. என் சொந்த பொருளை நான் விக்கிறேன், அதுக்கான பணத்தை நான் வாங்குறேன், இதுக்காக என்னைய தண்டிக்கணும்? உங்க கோணத்துல இருந்து பார்த்தா நீங்க உங்க சொந்த பொருளை வித்து பணம் பெற்றீங்க, அவ்வளவுதான். ஆனா மறுபுறம் அரசாங்கத்தோட பார்வையிலிருந்து சிந்திச்சு பாருங்க. அவங்க எப்படி பாப்பாங்க? வாங்குபவர் ஏன் 2.5 லட்சம் ரூபாயை ஒரு பெட்டியில ரொக்கமா கொண்டு வரணும்? இன்றைய காலகட்டத்துல டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சில வினாடிகள்ல முடிஞ்சிடும் போது ஒரு பெரிய தொகையை ரொக்கமா கொண்டு வரதோட நோக்கம் என்ன? கருப்பு பணம் வச்சிருக்கவங்க அதை வெள்ளையாக்க பயன்படுத்தின முக்கிய வழிகள்ல ஒண்ணு இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள், தங்கம் அல்லது கார்களை ரொக்கமா வாங்கிறது தான். ஓஹோ, அதாவது கணக்குல வராத பணம் இப்போ ஒரு பொருளா உருமாறிடுது. ஆமா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த வாங்குபவர் தன்னுடைய கருப்பு பணத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து காரை வாங்கிட்டு போயிட்டாரு, அவரு தப்பிச்சிட்டாரு. ஆனா நான் அறியாமலேயே அவருடைய பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ஒரு கருவியா செயல்பட்டிருக்கேன். அந்த பணம் இப்போ என் கைக்கு வந்துடுச்சு. உண்மைதான். அதை தடுக்கவே அரசாங்கம் இந்த 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற உச்சவரம்பை கொண்டு வந்திருக்கு. ஒரு நாள்ல ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்காக 2 லட்சத்துக்கு மேல நீங்க ரொக்கமா பெற்றால் நீங்க சட்டத்தை மீறுறீங்க. அடப்பாவமே, இது கார் விற்பனைக்கு மட்டும் இல்லையே, அன்றாட வாழ்க்கையில நடக்கிற பெரிய அளவிலான எல்லா செலவுகளுக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு திருமண நிகழ்வையே எடுத்துக்கோங்களேன். நீங்க கேட்டரிங், டெக்கரேஷன் என எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நபர்கிட்ட 2 லட்சத்துக்கு மேல ரொக்கமா பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வாங்கினவருக்கு முழு அபராதம் விதிக்கப்படும். ஓ, அப்போ கல்யாண மண்டபத்துக்காரருக்கும் பிரச்சனை தான். ஆமா, 2 லட்சத்துக்கு மேல எந்த பரிவர்த்தனை நடந்தாலும் அது கட்டாயமா பேங்க் மூலமா தான் நடக்கணும். அதுக்கு ஒரு டிஜிட்டல் தடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விதியோட அடிப்படை. சரி, கார் விற்பனை, கல்யாண செலவு எல்லாத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் இருக்குன்னு நாம நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஒரு சாமானிய மனிதனோட மிகப்பெரிய முதலீடான ரியல் எஸ்டேட் பக்கம் வருவோம். அங்கதான் மிகப்பெரிய முரண்பாடே இருக்கு. ஆமா, இங்கதான் பலரும் அறியாம ஒரு பெரிய வலையில சிக்கிக்கிறாங்க. செக்ஷன் 269 SS மற்றும் 269 ST இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற குழப்பம் அது. நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அந்த வீட்டின் விலை 1 கோடி ரூபாயாக இருக்கலாம். ஒப்பந்தம் பேசும்போது
வீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆமா, அட்வான்ஸ் கேட்பாங்க. நீங்களும் சரி சட்டப்படி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம ரொக்கமா பரிவர்த்தனை பண்ணலாம் இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு 50,000 ரூபாய ரொக்கமா அட்வான்ஸா கொடுக்கறீங்க. ஆனா அங்கதான் நீங்க ஏமாறுறீங்க. அதத்தான் நானும் சொல்றேன். சொத்து வாங்கறதுக்கான முன்பணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 லட்சம் ரூபாய் வரம்பு செல்லவே செல்லாது. அது வேறொரு விதியின் கீழ் வருது. அதோட வரம்பு வெறும் 20,000 ரூபாய் மட்டுமே. கரெக்ட். ஏன் இந்த முரண்பாடு? ஒரு காருக்கு 2 லட்சம், ஆனா ஒரு வீட்டுக்கு வெறும் 20,000? இது முரண்பாடா தோணுனாலும் இதோட பின்னாடி இருக்கிற ரியல் எஸ்டேட் துறையோட யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்தியாவுல பல தசாப்தங்களா கருப்பு பணம் மிக அதிகமா புழங்குற இடமே இந்த ரியல் எஸ்டேட் துறை தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, பத்திரப்பதிவு அலுவலகத்துல நிலத்தோட வழிகாட்டி மதிப்பு, அதாவது கைட்லைன் வேல்யூ ஒன்னு இருக்கும். ஆனா வெளிய வீட்டின் உரிமையாளர் கேட்கிற சந்தை மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்ட். மார்க்கெட் வேல்யூ வேற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொக்கமா கொடுக்கறது தான் இங்க ஒரு எழுதப்படாத விதியாவே இருந்து வருது. இந்த ஷேடோ எக்கானமி, அதாவது நிழல் பொருளாதாரம், ஒரு மிகப்பெரிய இணையான பொருளாதார அமைப்பாவே வளர்ந்துருச்சு. ஆமா, சொத்து வாங்கும்போது கொஞ்சம் ரொக்கமா கொடுக்கணுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அதை உடைக்கத்தான் அரசாங்கம் இந்த 20,000 ரூபாய் வரம்பு கொண்டு வந்ததா? நிச்சயமா. இந்த நிழல் பொருளாதாரத்தை முழுமையா உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் அரசாங்கம் எந்தவிதமான சலுகையும் அளிக்க தயாரா இல்ல. ஓஹோ. டோக்கன் அட்வான்ஸ் கூட செக் மூலமாவோ அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபராவோ தான் இருக்கணும். அப்போ அந்த 50,000 ரூபாய நான் ரொக்கமா கொடுத்தா அத வாங்கினவருக்கு அபராதம் விதிக்கப்படும். ஆமா, ஒருவேளை ஒப்பந்தம் கேன்சல் ஆகி அவர் அந்த 50,000 ரூபாயை உங்களுக்கு ரொக்கமாவே திருப்பி கொடுத்தாலும் அவருக்கும் மீண்டும் அபராதம் விழும். அட பாவமே, வாங்கினாலும் தப்பு, திருப்பி கொடுத்தாலும் தப்பா? ஆமா, ரியல் எஸ்டேட் துறையை முழுமையா டிஜிட்டல் மயமாக்கி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதுக்கான ஒரு மிக கடுமையான அணுகுமுறை இது. சரிங்க, நான் யார்கிட்டயும் ரொக்கமா கடன் வாங்க மாட்டேன், காரை விற்கும்போது பணமா வாங்க மாட்டேன், சொத்து வாங்கும்போது ரொக்கம் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் பேங்க்லயே வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லது. அல்லது வேற ஏதோ ஒரு பெரிய செலவு வருதுன்னு வச்சுப்போம். நான் நேரா பேங்க்குக்கு போறேன். என் சொந்த அக்கவுண்ட்ல இருக்கிற நான் முறையா வரி செலுத்தின பணத்தை நானே ரொக்கமா எடுக்கிறேன். இதற்கும் அரசாங்கம் தடை போடுமா? செக்ஷன் 194 படி பார்த்தா என் சொந்த பணத்தை எடுக்கிறது என் உரிமை இல்லையான்னு நாம கேட்கலாம். ஆனா இதற்கும் ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாம், பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறதும் இப்போ மிக கடுமையா கண்காணிக்கப்படுது. அதுக்கு ஒரு வரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த வரம்ப பார்த்தாதான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து 3 வருஷம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அதாவது ஐடிஆர் தாக்கல் செய்தவர்கள் ஒரு நிதியாண்டுல 1 கோடி ரூபாய் வரைக்கும் பேங்க்ல இருந்து ரொக்கமா எடுக்கலாம். ஆமாம். அதுக்கு மேல எடுக்கிற தொகைக்கு 2% டிடிஎஸ் பிடிக்கப்படும். சரி, 1 கோடிங்கிறது பெரிய தொகைன்னு விட்டுடலாம். ஆனா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணாதவரா இருந்தா? அதான், நீங்க ஒரு நான் ஃபைலர் அப்படின்னா இந்த வரம்பு செங்குத்தா சரிஞ்சு வெறும் 20 லட்சம் ரூபாயா மாறிடுது. கரெக்ட். இப்போ ஒரு மருத்துவ அவசரத்துக்காக நீங்க 25 லட்சம் ரூபாய் ரொக்கமா எடுக்கிறீங்கன்னா அந்த கூடுதல் தொகையான 5 லட்சத்துக்கு 2%, அதாவது 10,000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல இருந்து உடனடியா டிடிஎஸா பிடிக்கப்படும். ஏன் சொந்த பணத்தை நானே எடுக்கிறதுக்கு நான் ஏன் 10,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்? இத ஒரு அபராதம்னு சொல்றதை விட பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், அதாவது நடத்தை சார்ந்த பொருளாதாரம்னு சொல்லலாம். நடத்தை சார்ந்த பொருளாதாரம்னா? அதாவது மக்களை ஒரு குறிப்பிட்ட திசையில சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு எக்கனாமிக் நட்ஜ், ஒரு பொருளாதார உந்துதல். அரசாங்கம் உங்களை நேரடியா தடுக்கல, ஆனா ரொக்க பரிவர்த்தனைய சற்று கடினமானதா, செலவு பிடிக்கலோன்னா மாத்துது. ஓ, எடுக்கணும்னா எடு, ஆனா எக்ஸ்ட்ராவா செலவாகும்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா ஒரு நாட்டுல காகித பணத்தை புழக்கத்துல விடுறது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய செலவு. நோட்டுகளை அச்சிடுறது, அதை பாதுகாப்பா எடுத்துட்டு போறது, ஏடிஎம் யந்திரங்களை பராமரிக்கிறது என இதுக்கு பல்லாயிரம் கோடிகள் செலவாகுது. ஆமா, அதுவும் உண்மைதான். அதனால டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நோக்கி மக்களை தள்ளுறதுக்கான ஒரு பொருளாதார உந்துதல் தான் இந்த டிடிஎஸ் முறை. இப்ப புரியுது. இது 2 விதமான தாக்கங்களை ஏற்படுத்துது. ஒன்னு ரொக்க பயன்பாட்டை குறைக்குது, மற்றொன்னு மக்களை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய தூண்டுது. எக்ஸாக்ட்லி. நான் ஏன் என் சொந்த பணத்தை எடுக்க வரியா கொடுக்கணும், பேசாம ஐடிஆர் ஃபைல் செஞ்சுட்டா எனக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லிமிட் கிடைக்குமேன்னு மக்கள் யோசிக்க தொடங்குவாங்க. இது வரி செலுத்துவோரோட எண்ணிக்கையை அதிகரிக்கிற ஒரு சிறந்த கேமிஃபிகேஷன் தந்திரம்னே சொல்லலாம். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க.
உங்களுக்கு கேஷ் எடுக்கிற சலுகை வேணுமா அப்படியானால் நீங்க ஒரு பொறுப்பான குடிமகனா முறையா வருமான வரி தாக்கல் செஞ்சிருக்கணும்னு அரசாங்கம் ஒரு நிபந்தனை வைக்குது. இது கணக்குல வராத பணத்தை மட்டும் குறிவைக்கல, வரி வளையத்துல வராதவங்களையும் உள்ளே இழுக்கிற ஒரு பரந்த வியூகம். சரி, பல தடைகளை தாண்டி பேங்க்ல இருந்து நம்ம பணத்தை நாம ரொக்கமா எடுத்துட்டோனே வச்சுப்போம். ஓகே, எடுத்தாச்சு. அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய செலவு பண்ண போறோம். செக்ஷன் 139A மற்றும் ரூல் 114B படி என்ன நடக்குதுன்னு பாப்போம். குடும்பத்தோட ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கொண்டாடுறோம். பில் 60,000 ரூபாய் வருது. நீங்க ரொம்ப பெருமையா உங்க பாக்கெட்ல இருந்து 60,000 ரூபாய் ரொக்கத்தை எடுத்து குடுக்குறீங்க. ஆனா அந்த உணவகத்தோட மேனேஜர் உங்ககிட்ட உங்க பான் கார்டை கேக்குறாரு. ஆமா, கேட்பாங்க. சாப்பிட வந்த இடத்துல பான் கார்டு எதுக்குன்னு நீங்க கோவப்படலாம். ஆனா 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா செய்யற குறிப்பிட்ட சில பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு கட்டாயம்னு சட்டம் சொல்லுது. நான் என் பணத்தை செலவு செய்யறேன், இதுல பான் கார்டு எதுக்கு? இது உணவகங்களுக்கு மட்டும் கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா கட்டினா பான் தேவை. வெளிநாட்டுக்கு செல்வதற்காக ஃபாரின் கரன்சி வாங்கினா, பேங்க் டிராஃப்ட் வாங்கினா, என் சேமிப்பு கணக்குல 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா பணம் செலுத்தினா கூட பான் கார்டு கட்டாயம். அப்படியா? நான் ஹோட்டல்ல பான் கொடுக்க மறுத்தா என்ன ஆகும்? உங்க ரொக்கத்தை வாங்கவே மாட்டாங்க. மீறி நீங்க தவறான தகவலை கொடுத்தால் 10,000 ரூபாய் அபராதமும் உண்டு. இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, உங்களுடைய ஒவ்வொரு ரொக்கச் செலவையும் ஒரு டிஜிட்டல் தடமா மாத்துறது தான். ஆஹா, அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, எங்கு செல்லுது அப்படிங்கறத ஒரு டிஜிட்டல் அடையாளத்தோட இணைக்கிறாங்க. இது எப்படி வருமான வரித்துறையோட ஆய்வுக்கு, அதாவது ஸ்க்ரூட்டினிக்கு உதவுது? வருமான வரித்துறையோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தொடர்ந்து அல்காரிதம்களை இயக்கி தகவல்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சொல்லுங்க. ஒருத்தரோட ஐடிஆர்ல அவருடைய ஆண்டு வருமானம் 5 லட்சமான்னு காட்டியிருப்பாரு. ஆனா அவர் பல உணவகங்கள்ல, காப்பீட்டு நிறுவனங்கள்ல, வெளிநாட்டு பயணங்கள்ல என வருடம் முழுதும் பல லட்சங்களை ரொக்கமா செலவு செஞ்சிருப்பாரு. ஓஹோ. எப்போதெல்லாம் அவர் பான் கார்டை கொடுக்கறாரோ அப்போதெல்லாம் அந்த தகவல் வருமான வரித்துறையோட டேட்டாபேஸ்ல பதிவாயிடும். ஓ, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. சிஸ்டம் உடனடியா ஒரு கேள்வியை எழுப்பும். வருமானம் 5 லட்சம்னு சொல்றாரு, ஆனா செலவு செஞ்ச ரொக்கத்தடம் மட்டும் 15 லட்சத்துக்கு இருக்கே, மீதி 10 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு உடனடியா அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும். அதேதான். இது மிகச்சிறந்த ஒரு பொறி. நீங்க சம்பாதிச்சத ஒருவேளை மறைக்கலாம், ஆனா நீங்க செய்யற ஆடம்பர செலவுகளை அரசாங்கத்தோட கண்கள்ல இருந்து நீ மறைக்கவே முடியாது. அதுதான் இதோட மைய கருத்தே. ரொக்கமா செலவு செஞ்சா யாருக்கும் தெரியாதுங்கிற பழைய நம்பிக்கை இப்போ முற்றிலுமா உடைக்கப்பட்டுடுச்சு. ஆமா. உங்களோட ஒவ்வொரு பெரிய ரொக்க பரிவர்த்தனையும் உங்க வருமான வரி கணக்கோட நேரா இணைக்கப்படுது. இதனால் தப்பிக்கிறதுக்கான வழிகள் மிக தீவிரமா அடைக்கப்பட்டு வருது. இந்த விரிவான உரையாடலோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசிய எல்லா ஆதாரங்கள் மற்றும் விதிகள்ல இருந்து ஒரு விஷயத்த மிக தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா. ஏப்ரல் 1ஆம் தேதி 2026ல வர உள்ள புதிய நேரடி வரி சட்டம் மற்றும் தற்போதைய விதிகள் நமக்கு ஒரு செய்திய ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ரொக்க பணம் அப்படிங்கறது இனி நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு கிடையாது. நிச்சயமா கிடையாது. நண்பர்கள் கிட்ட தடனா வாங்குறது, சொந்தக்கார வித்து பணம் பெறுவது, சொத்து வாங்க அட்வான்ஸ் கொடுப்பது, சொந்த பணத்தை பேங்க்லேருந்து எடுப்பது அல்லது அந்த பணத்தை ஆடம்பரமா செலவு செய்வது என எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரம்பு இருக்கு. ஆமா, எல்லா இடத்துலயும் செக் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு சின்ன தப்பு செய்யும்போது எங்கோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு கேமரா உங்களை கண்காணிச்சு அதுக்கான அபராதத்தை தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலை போல பின்னப்பட்டிருக்கு. அதை மீறினால் ஒரு பக்கம் 100% அபராதம், மறுபக்கம் டிடிஎஸ், இன்னொரு பக்கம் வருமான வரித்துறையோட நேரடி விசாரணை என பல முனைகள்லிருந்து நடவடிக்கைகள் பாயும். அதாவது ஒரு காலத்துல ரொக்கம் கொடுத்த சுதந்திரம் அப்படிங்கிறது இப்ப முழுமையா ஒரு மாயையா மாறிக்கிட்டு வருது. ஆமா, குடிமக்கள் ஒவ்வொருவரும் தங்களோட பொருளாதார நடவடிக்கைகள்ல அதீத விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இத பத்தி யோசிக்கும்போது எதிர்காலம் குறிச்சு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்குள்ள வருது. என்ன கேள்வி அது? இன்னைக்கு இந்த சாதாரண காகித பணத்தோட பரிவர்த்தனைகளை கண்காணிக்க இவ்வளவு கடுமையான சட்டங்களும் 100% அபராதங்களும் தேவைப்படுது. ஒருவேளை இன்னும் சில வருஷங்கள்ல காகித பணமே இல்லாத முழுமையான டிஜிட்டல் கரன்சி யுகத்துக்கு நாம மாறிட்டா என்னாகும்? இன்ட்ரெஸ்டிங். டிஜிட்டல் பணத்துல இயல்பாகவே ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு தடம் இருக்கும். அப்போ இந்த விதிமுறைகள் எல்லாம் தேவையற்று வழக்குழிந்து போகுமா? அல்லது அதைவிட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குமா?
அபராதம் விதிக்கும் முறை 100% தானியங்கி முறையில, அதாவது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுமா. வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சிறு தவறு செஞ்ச அடுத்த வினாடியே எந்த நோட்டீஸும் இல்லாம, யாருடைய தலையீடும் இல்லாம, ஒரு அல்காரிதம் நேரடியா உங்க டிஜிட்டல் அக்கவுண்ட்ல இருந்த அபராதத் தொகையை தானாவே கழிச்சுக்கிற ஒரு தப்பிக்கவே முடியாத கண்காணிப்பு வலயத்துக்குள்ள நாம சென்று விடுவோமா? கொஞ்சம் பயமாதான் இருக்கு யோசிக்கவே. உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விதிமுறை புத்தகம் இணைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம முதல்ல பேசணும். ஒருவேளை எதிர்காலத்துல அந்த புத்தகமே உங்க டிஜிட்டல் பணப்பைக்குள்ள ஒரு அல்காரிதமா உட்கார்ந்துகிட்டு உங்களை இயக்குமோ? இத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஆழமா யோசிச்சு பார்க்கணும். ஆமா, நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடல் உங்களை விழிப்புடன் வச்சிருக்க உதவுன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.